ஒவ்வொரு சமயமாக்கும் ஒரு முதல் சமயமால நான் பாட்டுக்கு மாறி ஒரு ஆனந்தம். ரெண்டாவது சமயமா பவர் கல்யாணம் விடாது. முதல் நாள் 2ஆம் நாள்லாம் 3ஆவது மூச்சு கவனிக்க சொல்ல ஆரம்பிச்ச போது பார்த்தா அப்படியே இங்க வந்தா தாங்க முடியாத வலி. அதுக்கு மேல மூச்சும் போக மாட்டேங்குது, பயங்கர வலி. அப்போ எனக்கு சரி, இனி 4 நாள் ஆச்சு, இனி வாலண்டியரா போயிடலாம், எதுக்கு இந்த அவஸ்தை அப்படின்னு. மத்தியானம் சூனியா பண்ணிட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. அவர் முன்னால போய் நின்ன, இந்த மாதிரி இங்க பெயின தாங்க முடியல அப்படின்னு சைகை காமிச்சேன். அவரும் பேச மாட்டார். அப்படியே மேல இருந்து கீழே ஒரு பார்வை, கீழே இருந்து மேல ஒரு பார்வை, அப்படியே போ அப்படியே தலையாட்டினார். சரின்னு நான் போய் சூனியா பண்ண போய் உட்கார்ந்தேன். சூனியா இங்க உட்கார்ந்து பண்றேன், அப்படியே உடம்பு பிளாட் ஆகுது. இந்த கையை சூனியா பண்ணி முடிச்சு எடுக்க முடியல. ஒரு 2-3-4 நிமிஷமா தான் ஆயிருக்கும். அதை பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னு பாக்குற அவர் அந்த அங்கிருந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. அப்ப பேசுறாரு அவர், சம் பீப்புள் ஆர் worried about the pain in the body. ஆனா ஒரு குரு கூட இந்த வலியை நீக்க முடியாது. ஆனால் அவர்கள் அந்த கர்மத்தினுடைய பயனை அனுபவித்து விட்டார்கள் என்று தெரிந்தால் ஒரு குருவின் பார்வையோ அல்லது தொடுதலோ அவங்களை அதிலிருந்து விடுவிக்கும். சில பேருக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு இப்படி பார்த்தாரு. அப்படியே கண்ணில் தண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன்.